பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி தமிழ்நாடு நுகர்பொருள் வாணிபக் கழகம் கிடங்கு முன்பு சுமை தூக்குவோரின் மாநில பாதுகாப்பு சங்கத்தின் சார்பாக முற்றுகை மற்றும் உள்ளிருப்பு போராட்டம் நடைபெற்றது. தமிழ்நாடு நுகர்பொருள் வாணிபக் கழக கிடங்கு முன்பு சுமை தூக்குவோரின் மாநில பாதுகாப்பு சங்கத்தின் சார்பாக சுமார் 100க்கும் மேற்பட்ட சுமை தூக்குவோர் முற்றுகை மற்றும் உள்ளிருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். குறிப்பாக சங்க அங்கீகார தேர்தலை உடனே நடத்த வேண்டும், வருகை பதிவேட்டில் பெயர் சேர்க்க வேண்டும், 2022 முன் தேதியிட்டு பச்சை அட்டை வழங்க வேண்டும், 12/7/2025 முன் தேதியிட்டு நிலுவையில் உள்ள 60% கூலி உயர்வையும் வழங்க வேண்டும் என்பன உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி கோஷங்களையும் எழுப்பினர். இன்று 20/2/26 நாங்கள் வேலை செய்கிறோம். காரணம் என்னவென்றால் பச்சை அட்டை வாங்குதல், அதாவது 22 4 வருடம் தள்ளிவிட்டது. அதுக்கு 4 வருடங்களுக்கு பச்சை அட்டை வழங்க வேண்டும். கொரோனா காலகட்டத்தில் கொரோனா காலகட்டத்தில் பணியில் சேர்க்கிறதுக்காக 4 வருடம் 5 வருடம் சும்மா எது பணியில் சேரமோ அடுத்த தேர்தல், இதுதான் எங்களுக்கு கோரிக்கை. சங்க தேர்தல் மெயினாக சங்க தேர்தல் அறிவிக்கும் கோரிக்கை கோஷம் போடுங்க, அப்புறம் பேசிக்கலாம். நீங்க தனித்தனியாக ஒருத்தர பேசி கோஷம் போடுங்க. பதிவீடு வழங்கிடு, வருகை பதிவீடு வழங்கிடு, வழங்கிடு, பச்சை அட்டை வழங்கிடு, துணை தொழிலாளர்கள் வழங்கிடு. நடத்திடு